வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள ரிஷபராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. ரிஷபராசி வாராந்திர கிரக ராசி பலன். பொதுவாக இந்த வாரம் ரிஷபராசி மக்களுக்கு தங்கள் மனதில் உருவாகும் எதிர்மறை எண்ணங்கள், அதன் காரணமாக அந்த எதிர்மறை எண்ணங்களில் ஆட்பட்டு இவர்கள் சிரமப்படுவார்கள். இதனால் எக்காரணம் கொண்டும் உங்கள் எதிர்மறை எண்ணங்கள் உங்களை ஆள்வதற்கு நீங்கள் அனுமதிக்காமல் இருக்க வேண்டும். முடிந்தவரை புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்பட்டு தேவைப்படும் ஓய்வை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனால் உங்களின் தேக நலமும் பராமரிக்கப்படும் மற்றும் பணித்திறனும் மேம்பட்டு உயர்வில் நிற்கும். இதன் மூலம் உங்களின் வாழ்க்கைக்கு தேவையான பல நல்ல முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும், அதில் வெற்றி பெற முடியும். இந்த வாரத்தின் ஆரம்பம் முதல் அதன் இறுதி வரை உங்களிடமிருந்து மீண்டும் மீண்டும் கடன் கேட்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவரிடமும் நீங்கள் சற்று தூர விலகி இருக்க வேண்டும். காரணம், இந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கும் உங்களின் பணத்தை கடனாக கொடுப்பதை தவிர்க்க வேண்டும், முடிந்தவரை நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் மற்றவர்களுக்கு பணம் கடனாக கொடுப்பது என்பது உங்களுக்கு உங்களின் வருங்காலத்தில் தீங்கு விளைவிக்கும் செயலை நீங்களே செய்வதாக அர்த்தமாகும். ரிஷபராசிக்கு முதல் வீட்டில் குரு பகவான் வியாழன் அமர்ந்து பயணம் செய்வதால் இந்த வாரம் உங்களின் குடும்பத்தில் சூழ்நிலை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் என்று தெரிகிறது. அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் உள்ள பல உறுப்பினர்கள் உங்களுக்கு தேவையான நல்ல ஆதரவையும் மகிழ்ச்சியையும் தர முன்வந்து நிற்பார்கள். ஆகையால் அவர்களின் ஆதரவு நல் முயற்சியை பார்த்து உங்கள் வீட்டின் சூழ்நிலையை நீங்கள் நன்கு அனுபவித்து மகிழ்ந்து வாழ்வீர்கள். இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கும் ரிஷபராசி மக்கள் தங்களின் அலுவலகத்தில் உள்ள உங்களின் சக ஊழியர்கள் அல்லது மூத்த அதிகாரிகளை பற்றிய தேவையின்றி கிசுகிசுப்பதை நீங்கள் முக்கியமாக தவிர்க்க வேண்டும், அல்லது கிசுகிசுக்கும் இடத்தில் நீங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் உங்களின் பணியிட அரசியல் சூழலில் நீங்கள் சிக்கிக்கொண்டு தவிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் அது உங்களது கௌரவத்தையும் புகழையும் இமேஜையும் கெடுக்கும் என்று கணிக்கப்படுகிறது. ரிஷபராசி மாணவர்களின் கல்வி ஜாதகப்படி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக மாணவர்கள் தங்கள் தேர்வில் நல்ல விதமாக வெற்றி பெறுவார்கள். இந்த வார நேரத்தில் ரிஷபராசி மாணவர்கள் தங்கள் குடும்பத்தினர் உங்களின் கல்வி கற்றலில் முன்வந்து நன்கு ஊக்குவிப்பார்கள். மேலும் உங்கள் ஆசிரியர் மற்றும் குருக்கள் ஒருவரிடமிருந்து அறிவு பரிசாக பாராட்டுதல் மற்றும் நல்ல புத்தகத்தை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. அது உங்கள் குடும்ப பெரியவர்களாலும் வழங்கப்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆகவே மகிழ்ந்து அர்ப்பணிப்புடன் கல்வியில் செயல்படுங்கள், நல்ல பரிசுகளை வென்று நலமாக வாழுங்கள். குடும்ப பெண்களை வணங்கி, உன் தாயின் பாதங்களை வணங்கி அவரது ஆசையை பெறுவது உங்களுக்கு நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் மனமுடன் நலமாக தேக திரகாத்திராய ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானி ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நாம் குடும்ப மூத்துறலை போற்றி வணங்குவோம். வணக்கம், நன்றி.